சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, நான் உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம், சுத்திகரிக்கப்பட வேண்டியது. நீங்க பாருங்களேன், ஒரு வீட்டை பெருக்கி சுத்தம் பண்றோம். நீங்க வச்சிருக்கிற ஆபீஸ் ரூமை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணுகிறோம். நீங்க சென்னை போன்ற பட்டணம் போனீங்கன்னா, நடுராத்திரில போனீங்கன்னா நிறைய பேர் பெருக்கி ரோட்டெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. ஏன்னா பகலெல்லாம் டிராஃபிக் இருக்கும், நைட்ல தான் டிராஃபிக் இருக்காதனால பெருக்கி சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணுவாங்க. பகலெல்லாம் நிறைய குப்பைகள் சேர்ந்துடும், ராத்திரி கிளீன் பண்ணுறதுனால அடுத்த நாள் காலையில் சுத்தமாக இருக்கும். ஒரு பார்க்குக்கு போனால் காலையில் போனால் சுத்தமாக இருக்கும், ஏன்னா முந்தின நாள் உள்ளதை ராத்திரியில் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிடுவாங்க. நாம் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். பாவ கரைகள் படிந்து விடுகிறது. கோபம், இச்சை, சில சமயத்தில் எரிச்சல்,